ஸோ இயர்லி இன்டர்வென்ஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வந்து 2 இயர்ஸில் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் லைக் அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 3-4 இயர்ஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், தென் சென்சரி ப்ராசஸிங் சேலஞ்சஸ், பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஸ்கில்ஸ், தென் ஸ்கூல் ரெடினஸ் ஸ்கில்ஸ். ஒரு கோர்ஸ் ஸ்கூல் போகணும்னா என்னென்ன ஸ்கில்ஸ் நீடு இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். குழந்தைங்களும் ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. இது இல்லாமல் லைக் ஸ்கூல் போனதுக்கப்புறம் லைக் ஆஃப்டர் 3-4 இயர்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கிட்ட வந்து ஸ்கூலில் வந்து அடாப்ட் ஆக மாட்டேன்றாங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட வரும்போது அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 இயர் ஆகும். ஸோ இந்த பீரியடில் அவங்களுடைய ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்ஸிமம் லேக் ஆகும். ஸோ இதனால தான் இயர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயர்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற தெரபிஸ் வந்து குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய ஓவரால் க்ரோத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ.